Hi friends, welcome to Kavi Stitchings. Day 54 100 days challenge blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இந்த saree வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பீச் கலரில் கோல்டு புட்டாஸ் போட்ட saree. இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்பர் பார்டர் இந்த மாதிரி மினிமைஸில் இருக்கும். லோயர் பார்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அளவு நல்லா பெருசாகவே இருக்கும். பட் இதுக்கு வந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ப்ளவுஸ் வந்து கலர் வந்து சாரிக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாத மாதிரியே ஒரு கலராக இருந்துச்சு அந்த ப்ளவுஸு. முந்தி கலர் கூட இல்லை அந்த ப்ளவுஸு. எனக்கு என்னமோ அந்த சாரிக்கு அது மேட்ச் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன், கோல்டு கலர் எடுத்து இந்த சேரீயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கோல்டு வந்து நிறைய மிக்சிங்கில் இருக்குது. இந்த பீச் கலரில் கோல்டு மிக்சிங் நிறைய இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நடுவில் இந்த வயலட் கலர் தெரியுதுங்களா, இந்த வயலட் கலர் மிக்சிங்கில் இருக்குது. சரி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு எதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து கோல்டு ப்ளவுஸ் எடுத்து பண்ணால் எப்படி இருக்கும். இது வரைக்கும் வந்து தனியாக கோல்டு ப்ளவுஸ் எடுத்து நான் இது வரைக்கும் சாரீஸ் போட்டிருக்க மாட்டேன். இந்த ஃபார் ஓவர் இந்த 52 டேஸில் வந்து தனி கோல்டு ப்ளவுஸ் ஒரே ஒரு சாரீ தான் நான் போட்டிருப்பேன் நான். பட் இந்த இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கோல்டு ப்ளவுஸ் போடலாம், அதை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ப்ளஸ் இந்த சாரியோடைய ப்ளவுஸை வந்து நான் யூஸ் பண்ணலை, அதை நான் எடுக்கவும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் நான் பண்ணியிருக்கேன். சிம்பிள், வெரி சிம்பிள் டிசைன் தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள், நார்மலாக யூனெக் வச்சுட்டேன், பைப்பிங் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அந்த சாரியில் இருக்கக்கூடிய அந்த வயலட் கலர் மிக்சிங்கில் இருந்த ஒரு லேஸை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஷேப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக இதில் வந்து இந்த மாதிரி வி ஷேப், அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கொடுத்துட்டு அந்த ரெண்டு லேஸும் மீட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்குறேன். நடுவில் வந்து ஒரு மாங்காய் டிசைனில், இந்த இதில் மாங்காய் டிசைன் இருக்குது இல்லைங்களா, அந்த மாங்காய் டிசைனில் ஒரு பேட்ச் கொடுத்துருக்குதான். பட் அந்த பேட்ச் வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். கைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் வைப்போம் இல்லையா, அப்படி வைக்காமல் ஜஸ்ட்டு லிட்டில் கர்வ்டு, சின்னதாக கர்வ் மேலே போய் கீழே இறங்குற மாதிரி வச்சுருக்கிறேன். அங்கே என்ன டிசைன் பண்ணியிருந்தேனோ அதான் கைக்கும் பண்ணியிருக்கிறேன். பட் உள்ள பேட்ச் மட்டும் மாறி இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த கொஞ்சம் கர்வ்டு வந்துச்சு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதில் பாருங்கள், இது தைச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் தெரிஞ்சது இந்த ப்ளவுஸை வந்து எந்த சாரிக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு. பட் நான் வந்து ஒரே ப்ளவுஸை எல்லா சாரிக்கும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சேன் அப்படின்னாக்கா அது அந்த சாரிக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் நமக்கு தான் தைக்க தெரியும் இல்லை, நாம ஏன் ஒரே ப்ளவுஸை எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ணுவானன்ற அந்த ஒரு தாட்டு தான். பாருங்கள், இதெல்லாம் சிம்பிள் டிசைன் தான், வெறும்னே லேஸ் மட்டும் யூஸ் பண்ணுற டிசைன் தான். இதில் இந்த ஹேண்டையும் பாருங்கள், அந்த சாரியோடைய கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேசஸ் நான் எடுத்துருக்கிறேன். வேறு ஒன்றும் நான் புதுசாக ஒன்றும் பண்ணலை, தெரியுதுங்களா. இந்த டிசைன் வந்து இந்த சாரிக்கு மட்டும் இல்லை, எந்த சாரிக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிம்பிள் அண்ட் டீசென்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் டை நாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஹேங்கிங்ஸ் வந்து நான் கடையில் வாங்கின ஹேங்கிங்ஸ் தான். இது நான் வேறு ஒன்றும் நான் பண்ணலை. பொதுவாக நம்ம கோல்டு ப்ளவுஸ் போட்டோம்னா கொஞ்சம் தனியாக தெரியும் இல்லைங்களா, பட் ஆனால் இது வந்து தெரியாது. எப்படி அப்படின்னாக்கா நான் அந்த சாரீ கலரை இதில் மேட்ச் பண்ணதுனால இந்த கோல்டு ப்ளவுஸ் தனின்றது தெரியல, இந்த சாரீக்கு மேட்ச் ஆகாமே இருந்துருச்சு. ப்ளஸ் இந்த டிசைனை நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மேலும் ப்ளவுஸ் ஐடியா தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.